ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் நாளே நமக்கு பொங்கல் பண்டிகை என்று நடிகர் ரவி மோகன் கூறியுள்ளார். விஜய்க்கு ஆதரவாக லட்சக்கணக்கான சகோதரர்களில் ஒருவனாக தாமும் நிற்பதாகவும் சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். சென்சார் சான்று கிடைக்காததால் ஜனநாயகன் படம் ஒத்திவைக்கப்படுவதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து ஜனநாயகன் படத்திற்கான ஆதரவு குரல்கள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் தற்பொழுது நடிகர் சிலம்பரசனும் ஜனநாயகன் படத்திற்கான தனது ஆதரவை பதிவு செய்திருக்கிறார். எக்ஸ்தல பக்கத்தில் இது தொடர்பாக கருத்து பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். ஜனநாயகன் பட விவகாரம் தொடர்பாக நடிகர் சிலம்பரசனுடைய இந்த சமூக வலைதள பதிவு என்ன சொல்லுது? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். இயக்குனர் வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்து வெளியாக இருந்த ஜனநாயகன் திரைப்படம் கடைசி நேரத்தில் ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் சென்சார் பிரச்சனை தொடர்பாக பட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தை நாடியது. தொடர்ந்து அங்கு வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் ஜனவரி 9ஆம் தேதி தான் இதற்கான தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அது தீர்ப்பு சாதகமாக வந்தாலும் எதிராக வந்தாலும் படத்தின் அதற்கு பிறகு ரிலீஸ் தேதியை அறிவித்தாலும் அவர்களுக்கு பெரிய சிக்கல் ஏற்படும். ஆனால் தற்சமயம் ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்படுவதாகவும் பின்னர் அடுத்த கட்டமாக படம் எப்பொழுது வெளியாகும் என படக்குழுவினர் தரப்பில் விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நடிகர் சத்யராஜ், ரவி மோகன், இயக்குனர் வெங்கட் பிரபு உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள் நேற்றிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக நடிகர் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் நடிகர் சிலம்பரசனும் தனது எக்ஸ் தளத்தில் அவர் ஆதரவை பதிவிட்டிருக்கிறார். பின்னடைவுகள் உங்களை ஒருபோதும் தடுக்கவில்லை. இதைவிட பெரிய புயல்களை நீங்கள் துணிச்சுடன் கடந்து வந்தவர். இதுவும் கடந்து போகும். ஜனநாயகன் படம் வெளியாகும் நாளில் தான் உண்மையான திருவிழா தொடங்கும் என அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு தனது ஆதரவை விஜய்க்கு எக்ஸ் தளம் மூலமா தெரிவித்திருக்கிறார். சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு சுவாரஸ்யமான பொங்கல். காரணம் என்ன? 2 பெரிய திரைப்படங்கள் திரைக்கு வரவிருக்கின்றன. ஒன்று விஜய் அவர்களுடைய திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியிருந்தது, ஆனால் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மற்றொன்று சிவகார்த்திகேயன் அவர்களின் திரைப்படம், அது நாளை மறுநாள் சனிக்கிழமை ரிலீஸ் ஆகிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை, ரிலீஸ் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரையில் சென்சார் சர்டிஃபிகேட் வரவில்லை. நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் வரை வெள்ளிக்கிழமை மாலை சுமார் 4:15 மணி நிலவரப்படி, அதாவது வியாழக்கிழமை 4:15 மணி நிலவரப்படி, நாளை மறுநாள் தான் படம் அப்படிங்கிறதால அவங்க ஒன்றும் பெருசாக பதட்டம் இல்லாமல் இருக்காங்க. எந்த சேஞ்சஸும் கிடையாது. எப்படியே சென்சார் சர்டிஃபிகேட் இன்னைக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருப்பதாக அந்த படக்குழுவினர் தகவல் தெரிவித்திருக்காங்க, ஊடகங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் விஜய் அவர்களுடைய திரைப்படம் பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க. காரணம் என்ன? ஏற்கனவே நாளை வெளியாகிறதா இருந்தது. அதாவது சிவகார்த்திகேயன் படத்திற்கு ஒரு நாள் முன்னாடி விஜய் படம் வெளியாவதாக இருந்தது. ஆனால் பட தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லிட்டாங்க? இல்லைங்க, அந்த டேட்டில் படம் வெளியாகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எப்போ வெளியாகும் அப்படிங்கிற ஒரு டேட்டும் சொல்லலை. என்றைக்கு வெளியிட போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. சர்ச்சை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது விஜய் அவர்களுடைய திரைப்படம் நாளை வெளியாகதாக இருந்தது. சென்சர் போர்டு சர்டிஃபிகேஷனுக்கு போச்சு. இத்தனை கட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சொல்லப்பட்ட தகவல் என்னென்னா 27 இடத்துல வெட்ட சொன்னாங்க. 27 இடத்துல நாங்கள் வெட்டிட்டோம். எதெல்லாம் அவங்க சர்ச்சைன்னு பார்த்தாங்களோ அதெல்லாம் நாங்கள் வெட்டிட்டோம். மறுபடியும் சமர்ப்பித்து 10 நாளைக்கு மேலே ஆச்சு. ஆனால் சென்சார் சர்டிஃபிகேட்டே வரல. படம் நாங்கள் இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம். வெள்ளிக்கிழமை படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் எங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வரல. நாங்கள் என்ன செய்கிறது? வேறு வழி இல்லை. கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டில் கூப்பிட்டு கேட்டாங்க. அந்த சென்சார் போர்டும் வந்தாங்க. சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு ஒரு புகார் வந்திருக்கு, அதனால் நாங்கள் வந்து அப்பலேட் பாடி, அதாவது எங்களுக்கும் மேலே ஒரு குழு இந்த படத்தை மறுபடியும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்காம அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விஜய் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன கேட்டிருந்தார்? யாருங்க புகார் கொடுத்தது? முதல்ல அதை தெளிவுபடுத்துங்க. படத்தை எடிட் பண்ண எடிட்டர் பார்த்துருக்காரு, டைரக்டர் பார்த்துருக்காரு, சென்சார் போர்டு மெம்பர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, வெளிநபர் யாருமே பார்க்கல. படம் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. அப்போ யார் புகார் கொடுத்ததுன்னு சொல்லுங்கள். எப்படிலாம் வாதம் பிரதிவாதம் இதெல்லாம் நடந்தது. சென்சார் போர்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல அந்த சென்சார் போர்டு குழுவில் யார் பார்த்தாங்களோ அதில் ஒருவர் இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறதாகவும், அதனால் வேறு ஒரு உயர்மட்ட குழு இந்த படத்தை மறுபடியும் பார்த்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதாகவும் தகவல் சொன்னதாக நீதிமன்றத்திலேருந்து அங்கேருந்து செய்தியாளர்கள்லாம் தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. சரி, இது தொடர்பான தீர்ப்பு எப்போ என்ற கேள்விக்கு, அதாவது நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 9:30 மணி வாக்கில் இந்த தீர்ப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற வட்டாரங்கள்லாம் தகவல் தெரிவித்தது. ஆனால் வெள்ளிக்கிழமை தான் படம் ரிலீஸ்னால அப்போ பட தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணாங்க? இல்லை இது சரிபட்டு வராது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாங்கள் என்றைக்கு படம் ரிலீஸ் ஆகும்னு சொன்னோமோ அன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜய்க்கு ஆதரவு குவிந்து கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் விஜயோட ரசிகர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அது இயல்பு தான்.
சினிமா சம்மந்தப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்க, சென்சார் சர்டிஃபிகேஷன் இத்தனை தேதி படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க, அதுக்குள்ளே சென்சார் பார்த்து படம் கொடுத்துட வேண்டியது தானே, இதில் போய் என்ன இருக்குது, அது என்ன எங்கெல்லாம் கட் பண்ண சொல்லிட்டாங்க, அங்கே தான் விஜய் கட் பண்ணிட்டாரு, அப்புறம் என்ன படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சினிமா ரசிகர்கள் சொல்கிறாங்க. அரசியல் பிரபலங்கள் இதில் உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டியது காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள், சிட்டிங் எம்பிஸும் சொல்கிறாங்க, உயர்மட்ட குழு தலைவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க, பிஜேபி ஏற்கனவே ஐடி, இடி இது போல் சிபிஐ இது போல் அமைப்புகள் தான் பயன்படுத்தி வந்தாங்க, அரசியல் பழிவாங்கல்ல தற்பொழுது சென்சார் போர்டையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காங்க. அரசியல் வட்டாரத்தில் இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி விஜயோடு கை கோர்க்குமா என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இன்னும் சட்டமன்ற தேர்தல்களுக்கு தமிழ்நாட்டில் 3 மாதம் கூட இல்லை, எந்நேரம் வேண்டுமானாலும் அறிவிப்பு வெளியாயிடும், மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலுக்கு வந்துவிடும், தேர்தல் விதிமுறைகள்லாம் அமலுக்கு வந்துவிடும். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி திமுகவோடு கூட்டணியில் இருக்குமா அல்லது விஜயோடு கை கோர்க்குமா என்றெல்லாம் பேசப்பட்டு வருகிறது. திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, விஜயோடு கை கோர்க்க வாய்ப்பில்லை, ஒருவேளை விஜயோடு அவங்க போனால் கூட அவங்களுக்கு ராஜ்யசபாவில் சீட்ஸ் அடிவாங்க சான்ஸ் இருக்குது, இங்கே எத்தனை எம்எல்ஏ வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு ராஜ்யசபாவில் சப்போர்ட் கிடைக்கும், ஏற்கனவே நாங்கள் அவங்களோட உறுதியான கூட்டணியில் இருக்கோம், மத்தியில் அவங்கள சப்போர்ட் பண்ணுறோம், மாநிலத்தில் அவங்க எங்களோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி வராங்க. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறாங்க, விஜய் பாருங்கள், அதாவது ஆட்சியிலையும் பங்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு, அப்படின்னா ஒரு சில அமைச்சர்கள் வேறு கட்சியிலேருந்து கூட்டணி கட்சியிலேருந்து நியமிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. திமுகவோட நாங்கள் தான் இத்தனை வருஷம் கூட்டணியில் இருக்கோமே, நீங்கள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க, இனிமேல் அடுத்த வருஷம் இப்போ மறுபடியும் நாம் ஜெயித்தோம் அப்படின்னா எங்களில் சில பேரை மந்திரியாக்குங்க அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கை. திமுகவிற்கு இதை ஏற்க மனமில்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராகுல் காந்தி ஏற்கனவே விஜய் கிட்ட பேசியிருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர்கள்லாம் விஜயை நேர்லேயே சந்தித்து பேசியிருக்கிறத சமீபத்தில் ஒப்புக்கொண்டார்கள். நிலைமை இப்படி இருக்க விஜயிடம் நெருக்கம் காட்டுகிறதா காங்கிரஸ் கட்சி, அல்லது இது ஒரு பார்கெனிங் டெக்னிக்காக கூட இருக்கலாம். திமுக கிட்ட ஏற்கனவே கேட்டு பெற்ற சீட்டுகளை காட்டிலும் கூடுதலாக சீட்டு பெற வேண்டும், அதுக்கு கொஞ்சம் விஜய் கிட்ட நெருங்குற மாதிரி காமிச்சிட்டு மறுபடியும் திமுக கிட்டே அதிக சீட்டு வாங்கி கொண்டு இருக்கலாம், இப்படி ஒன்று சொல்கிறாங்க. அரசியல் வல்லுநர்கள் இதை ஒன்று சொல்கிறாங்க. அல்லது விஜய் கிட்ட நல்ல ஃப்யூச்சர் இருக்கும், ஒருவேளை அங்கேயே நம்ம ஒரு ஹோல்டு வச்சுக்கலாம், ஆட்சியில் பங்கு கிடைக்கும், மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகளின் நிர்பந்தத்தால் ஒருவேளை காங்கிரஸ் மேலோட சரி இப்போதைக்கு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு பல கோணங்களில் சொல்லப்பட்டாலும், விஜயுடைய படம் ரிலீஸு தள்ளி போதுன்னா காங்கிரஸ் கட்சியின் 2 முக்கிய எம்பிக்கள் முன்னின்று குரல் கொடுக்கிறார்கள் விஜய்க்காக. காங்கிரஸ் கட்சியின் மேலிடமும் அது சம்பந்தப்பட்ட தலைவர்களும் குரல் கொடுப்பது அரசியல் வட்டாரங்களில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்கப்படுகின்றது. விஜய் படத்தின் தீர்ப்பு, அதாவது நீதிமன்றத்தில் நாளைக்கு என்ன நடக்க போது, என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்க, சென்சார் போர்டு கிளியரன்ஸ் கொடுத்துருவாங்களா, படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுவாங்களா, சென்சார் போர்டுக்கு ஏதாவது உத்தரவு போடுவாங்களா, இப்படி பார்க்கப்படுறாங்க. நாளை காலை சுமார் 9:30 மணி, ஒரு 10 மணி வாக்கில் தீர்ப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எது எப்படியோ விஜய் ரசிகர்கள் தற்காலிகமாக ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படத்திற்கு முன்னாடியே விஜய் படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம், ஆனால் அது இப்போ நடக்கலை, 2 பேருக்கும் பயங்கர காம்படிஷன் படத்தில், அப்படி இருக்கும்போது அது இப்போ நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் படத்தில் நாங்கள் எங்கெல்லாம் வெட்ட சொன்னாங்களோ அந்த மாதிரி நாங்கள் வெட்டி கொடுத்துட்டோம், அதனால் எங்களுக்கு சென்சார் போர்டு கிளியரன்ஸ் வந்துடுங்கிறது உறுதியான தகவல், அதனால தான் நாங்கள் ரிலீஸ் ஆகிற தேதியை மாற்றலை அப்படின்னு சொல்லி அவங்களும் உறுதியாக இருக்காங்க. எனினும் இன்னும் சென்சார் கிளியரன்ஸ் அவங்களுக்கும் வரலை, எப்படி விஜய் படத்துக்கு வரலையோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் படத்துக்கும் நான் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் வரை வரவில்லை. இப்படியாக பொங்கலுக்கு வெளியாகவிருக்கின்ற 2 மிகப்பெரிய படங்களில் சென்சார் போர்டு இன்னும் ஒப்புதல் கொடுக்காதது மிகப்பெரிய சர்ச்சையையும் அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்களையும் ஈர்த்திருக்கு. இது ஒரு பக்கம் அரசியல் தலைவர்கள். இப்போ நம்ம அப்படியே சினிமா பிரபலங்கள் யாரெல்லாம் ஆதரவு குரல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நடிகர் ரவி மோகன் தெரிவிச்சிருக்காரு. இவர் இன்ஃபேக்ட் அந்த படத்தில் இருக்கார், விஜய் அவர்களுடைய படத்தில் இல்லை, சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படத்தில் இருக்கார், இருந்தாலும் விஜய்க்காக குரல் கொடுத்திருக்காரு. நடிகர் சிபி சித்திராஜ், நடிகர் சிலம்பரசன், இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ், இயக்குனர் வெங்கட் பிரபு, நடிகை ஷனம் ஷெட்டி, இயக்குனர் ரத்னகுமார், இயக்குனர் அஜய் ஞானமுத்து, இப்படி சினிமா பிரபலங்கள் விஜய்க்காக குரல் கொடுத்து வருகிறார்கள். ஒரு பக்கத்தில் அரசியல் பிரபலங்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து விஜய்க்கு ஆதரவு குரல் கொடுத்து வருகிறார்கள். நீதிமன்றத்தில் தீர்ப்பு எப்படி இருக்க போகுது, நாளை காலை 9:30 மணிக்கு பார்க்க. ஜனநாயகன் சென்சார் விவகாரம் குறித்து மத்திய அரசை விமர்சித்த காங்கிரஸ் கட்சியினருக்கு
பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, திரைப்படங்களை நேரடியாக தடை செஞ்ச வரலாறு அப்படிங்கிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன். அதே போல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் தினத்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் இந்த விவகாரத்தில் வேறு என்னென்ன கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி விவரிக்க கேட்போம். தாமரைக்கனி, வணக்கம். இந்த ஜனநாயகன் சென்சார் விவகாரம் தொடர்பாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருப்பது என்ன, விவரிங்க. நிச்சயமாக நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகிக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சென்சார் கிடைக்காத பட்சத்துல அந்த படம் தள்ளி இருப்பதாக நேற்றைய தினம் படக்குழு என்பது அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு என்பது நீதிமன்றத்தில் ஒருவரும் நிலுவையில் இருக்கிறது. அதுவும் நாளைய தினம் விசாரணைக்கு வர இருக்கிறது. ஆனால் இந்த நிலையில தான் இன்று காலை முதலிருந்தே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள், அதுபோல முக்கிய நிர்வாகிகள், மத்திய மாநில அதாவது தேசிய அளவில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் இந்த பிரச்சனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தான் முக்கிய காரணம், இது உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து பல்வேறு கட்ட அறிக்கைகளும் ட்விட்டர் வலைத்தளங்களை கண்டனங்களும் தெரிவித்துள்ளாங்க. இந்த நிலையில தான் தற்போது இவர்கள் எல்லாருக்கும் பதில் சொல்லும் விதமாக முன்னாள் மாநில தலைவர் பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது எக்ஸ் பக்கத்துல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய ஜனநாயகத்தின் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஆனால் காங்கிரஸ்காரர்கள் ஜனநாயகத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காததற்கு மத்திய அரசு தான் காரணம், அதுவும் பிரதமர் நரேந்திர மோடி தான் காரணம் என்று சொல்லி இந்த பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அது இல்லாமல் நேற்றைய தினம் வழக்காடு மன்றத்திலேயே இந்த சென்சார் போர்டிற்கும் மத்திய அரசிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவாக வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அதுபோல தெரிவித்திருக்கிறார். மேலும் அவசர நிலையில் கருத்துக்கள் சுதந்திரத்திலும் கழுத்தில் நெரிக்கும் காங்கிரஸ் இந்த ஜனநாயகம் திரைப்படத்திற்காக பொங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கலையிலிருந்து அரசியலை விலக்கி வைப்பதும் இயக்கி வைப்பது என்று காங்கிரஸ் சொல்லுவது வேடிக்கையாக பார்க்கக்கூடியதாக ஒன்றையும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை தான் அனைவரும் முன்னிறுத்தி காங்கிரஸ் இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரச்சனையை தொடர்ந்து எழுப்பி வந்தார்கள். இவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நாடு முழுவதும் சென்சார் சான்றிதழ் பற்றிய பேச்சுக்கள் தான் தீயாய் பரவி வருகிறது. விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் செய்ய திட்டமிடப்பட்டு கடைசியில் அது நிறைவேறாத சூழல் உருவாகிவிட்டது. ரசிகர்களுக்கும் படக்குழுவுக்கும் பெரும் ஏமாற்றம். இந்தியா மட்டுமல்ல, வெளிநாடுகளிலேயும் விநியோக நிறுவனங்கள் திட்டமிட்ட தேதியில படம் வெளியாகாதுன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஜனநாயகன் படக்குழு நீதிமன்றத்தை நாடி விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. விஜய் எவ்வளவு பெரிய நட்சத்திரம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அரசியலுக்கு வந்ததனால திட்டமிட்டு பழிவாங்கப்படுகிறார் அப்படிங்கிற பேச்சுக்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் படக்குழு சரியா திட்டமிடல, போதிய ஆவணங்களை சென்சார் தரப்பிடம் கொடுக்கல, குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கொடுக்கல, அதுதான் காலதாமத்திற்கு காரணம் அப்படின்னு கூட பேசிக்கிறாங்க. இந்த நேரத்தில் பொதுவாக ஒரு படத்துக்கு எப்படி சென்சார் வழங்கப்படுகிறது, எந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல சான்றிதழ் கிடைக்க தாமதமாகும் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். சென்சார் போர்டு வைத்திருக்கக்கூடிய விதிகளை முறையாக கடைபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா திருத்தம் செய்து கொண்டு வர சொல்லுவாங்க. என்னென்ன விதிகள்லாம் இருக்கு, ஒரு திரைப்படத்தில் என்னவெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வன்முறை நிறைந்த காட்சிகள் அதிகம் இருக்கக்கூடாது. வன்முறை போன்ற அந்த சமூக விரோத நடவடிக்கைகளை நியாயப்படுத்தும்படியான அந்த காட்சிகள் இருக்கக்கூடாது. எந்த ஒரு குற்றத்தையும் செய்ய தூண்டும்படியான காட்சிகளோ வார்த்தைகளோ இருக்கக்கூடாது. வன்முறையில் அதாவது பாதிக்கப்பட்டது குழந்தைகளாகவோ அல்லது குற்றவாளிகளாகவோ குழந்தைகளை காட்டுவது கூடாது. உடல் ரீதியாக மன ரீதியாக மாற்றுத்திறனாளிகளை கேலி செய்வது போன்ற அந்த காட்சிகள் இடம்பெறக்கூடாது. விலங்குகளை கொடுமைப்படுத்துவதோ துஷ்பிரயோகம் செய்வதோ கூடாது. அது தவிர அதாவது அர்த்தமற்ற வன்முறை காட்சிகள், கொடுமைப்படுத்துவது, மக்களை மனிதாபிமானமற்றவர்களாக மாற்றக்கூடிய காட்சிகள், அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும் இல்லையா, அது போன்ற காட்சிகள் ஒரு திரைப்படத்தில் இடம்பெறக்கூடாதுன்னு சிபிஎஃப்சியின் விதிகளானது சொல்கின்றது. குடிப்பழக்கத்தை நியாயப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகள் இருக்கக்கூடாது. போதை பழக்கத்தை ஊக்குவிக்கும் அல்லது கவர்ச்சிகரமானதாக காட்டக்கூடிய காட்சிகள் இருக்கக்கூடாது. இவை எல்லாமே சமீப காலங்களில் வெளியாகக்கூடிய திரைப்படங்களில் பெரும்பாலானவை இடம்பெறுகிறது அப்படிங்கிறது தான் சினிமா விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. ஆனால் நிபந்தனைக்குட்பட்டு கீழே ஒரு டேக்லைன் போடுவாங்க, புகைப்பிடிப்பதோ மது அருந்துவதோ உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு சில சினாரியோவில் சில விதிகளுக்கு உட்பட்டு மிக குறைந்த அளவிலான அந்த காட்சிகள் மட்டுமே அனுமதி புகைப்பிடிப்பதை ஊக்குவிக்கும் அல்லது நியாயப்படுத்தும் காட்சிகள் ஒரு திரைப்படத்தில் இருக்கக்கூடாது. பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகள் இருக்கக்கூடாது. அது தவிர
பாலியல் வன்முறை காட்சிகள் இருக்கவே கூடாது. ஒருவேளை கதைக்கு பொருத்தமானதாக இருந்தால் அந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் அந்த கதை நகர்கிறது அப்படின்னு இருந்தா மிக குறைந்தபட்சமாக அனுமதி வழங்கப்படும் என்று விதிகளானது சொல்கின்றது. இதுபோல மதம், இனம் அல்லது பிற குழுக்களை இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகள் இடம்பெறுதல் கூடாது. நாட்டில் எந்த இரு பிரிவினரிடையோ அந்த பிரிவினையை தூண்டுவது போலவோ அல்லது அறிவியல் எதிர்ப்பை சொல்வது போலவோ தேசவிரோத மனப்பான்மையை ஊக்குவிப்பது போலவோ காட்சிகள், வார்த்தைகள் இடம்பெறுதல் கூடாது. ஒட்டுமொத்தமாக தேச பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது இந்தியாவின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டையும் கேள்விக்குறியாவது போன்ற அந்த காட்சிகளையோ அல்லது வசனங்களையோ அந்த படத்தில் காட்டக்கூடாது. நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்தை உண்டாக்கும் காட்சிகள் அறவே கூடாது. இது தவிர நட்பு நாடுகள், அந்த நட்பு நாடுகளுடனான உறவை பாதிக்கக்கூடிய காட்சிகள் இடம்பெறுதல் கூடாது. பொது அமைதிக்கும் பொது ஒழுங்குக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய, குந்தகம் விளைவிக்கக்கூடிய காட்சிகளோ வசனங்களோ இடம்பெறுதல் கூடாது. நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான காட்சிகளும் கூடாது. வார்த்தைகளிலும் அது எந்தவித வடிவத்திலும் இடம்பெறுதல் கூடாது. இதே போல தேசிய சின்னங்கள் மற்றும் பெயர்கள், அதாவது தேசிய விலங்கு இருக்கு, தேசிய மலர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான சின்னங்கள் மற்றும் பெயர்களை பயன்படுத்தக்கூடாது. ஆனா அந்த பயன்படுத்துறதுக்கு வழிவகுக்கக்கூடிய 1950 சட்டம் ஒன்று இருக்கு. அந்த சட்டத்திற்கு உட்பட்டு வெறுமனே அந்த தேசிய சின்னங்களை காட்டிக்கொள்ளலாம். ஆனால் அந்த தேசிய சின்னங்களை எக்காரணம் கொண்டும் இழிவுபடுத்துதல் கூடாது. இந்த மாதிரியான 200க்கும் அதிகமான நிபந்தனைகள் இருக்கு. ஜனநாயகன் திரைப்படத்தில் பாதுகாப்பு துறை சார்ந்த சில காட்சிகள், வசனங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த பாதுகாப்பு துறையின் சீருடை, லட்சினை, இந்த மாதிரியான விஷயங்கள் காட்டப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அந்த சம்பந்தப்பட்ட துறையிடம் NOC வாங்கி அதை தணிக்கை குழுவிடம் இவங்க முன்கூட்டியே கொடுத்திருக்க வேண்டும். அப்படி கொடுக்காததான் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தாமதத்திற்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. தணிக்கை குழு உறுப்பினர் VL நரசிம்மன் தற்போது நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சார், பொதுவாக ஒரு திரைப்படத்தை எத்தனை பேர் நீங்க பார்ப்பீங்க? இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்? முதல்ல 5 பேர் இந்த குழு பார்க்கும். அதில் RO அல்லது ARO இருப்பாங்க. முதல்ல படத்துக்கு தணிக்கை குழு அவங்க கொடுத்த உடனே ஸ்கிரீனிங் கமிட்டிலேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி உடனே படத்தை நாங்கள் பார்ப்போம். பார்த்த உடனே இந்த படத்தில் என்னென்ன இடத்துல எதெல்லாம் கட் பண்ணணும், எதெல்லாம் மியூட் பண்ணணும், எதெல்லாம் வெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை நாங்கள் ரெடி, கையில் எங்களுக்கு பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த பேப்பரில் நாங்கள் நோட் பண்ணி கொடுத்துருவோம். படம் முடிந்த பிறகு அதை பற்றிய டிஸ்கஷன் நடக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டிங் கொடுப்பாங்க. 5 ரேட்டிங் இருக்கு. அந்த 5 ரேட்டிங்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங்ல ஃபைனலா RO டிஸ்கஸ் பண்ணுவாரு. டிஸ்கஸ் பண்ண உடனே யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எல்லாரும் யுனானிமஸா இருந்தா ஓகே. இல்ல அதுல ஒருத்தர் மாத்துக்கிறது சொல்றாரு அப்படின்னா ஏன் மாத்துறீங்க அப்படின்னு கேட்பாரு. கேட்ட உடனே இந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருந்ததுனால் அது ஓகே, நம்ம இதை நோட் பண்ணிக்கலாம் சொல்லி அதை நாங்கள் தணிக்கை அந்த திரைப்பட குழுவுக்கு தெரிவிப்போம். திரைக்குழு அதை ஏற்றுக்கொண்டு மாற்றினால் ஓகே. அப்படி மாற்றல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த தணிக்கையை கொடுக்க முடியாது. இல்ல ரிவ்யூ கமிட்டிக்கு போங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பி ரிவ்யூ கமிட்டில அவங்க ஒப்புதல் கொடுத்தா படத்துக்கு உடனே சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இல்ல ரிவ்யூ கமிட்டிலேயே நீங்க பண்ணது சார் தான், இது ரூல்ஸுக்கு உள்ள இல்ல, அதனால நீங்க இதை கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும் அப்படின்பாங்க. இந்த ஜனநாயகம் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தேச விரோதத்துக்கு, இராணுவத்துக்கு எதிராக இருப்பதாக ஒரு கேள்விப்படுறோம். அப்படிலாம் இருக்கும்போது அவர்கள் இராணுவத்துக்கிட்ட NOC வாங்கணும். அந்த NOC வாங்கி கொடுத்தால்தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணதுக்கு ஒத்துப்பாங்க. சார், 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கிறாங்க. விஜய் ஒரு உச்ச நட்சத்திரம், அது எல்லாருக்குமே தெரிந்ததுதான். அப்படி இருக்கும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு நிறுவனம் தயாரிக்கும் போது இது எல்லாம் அந்த பேசிக் ரிசர்ச் எல்லாம் பண்ணி தானே இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தவறுகள் வர வாய்ப்பு இருக்கா? அப்படி தவறுகள் வாய்ப்பு இருக்கு. சில சமயத்துல அவங்க இதெல்லாம் நம்ம சென்சார்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல சென்சார்ல சில சமயம் கட் பண்ணாம விட்டுட்டா நம்ம ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில எடுக்கலாம். ஆனா சென்சார் போர்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நிறைய டைட்டன் பண்ணின்னு வராங்க. ஏன்னா நிறைய கருத்துக்கள் இப்போ அபியூசிங் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய வருது. நிறைய கருத்துக்கள்லாம் பரப்பப்படுறதுனால நிறைய பேர் எதிர்ப்பு வருது. அதனால சென்சார் போர்டு எல்லாத்துலயுமே கொஞ்சம் இப்போ உஷாரா இருக்காங்க. எதிர்ப்பெல்லாம் வரக்கூடாது. நீ இப்ப கூட சமீபத்துல ஒரு படம் வந்தது. அந்த படத்துக்கு எப்படி இந்த படத்தை அலோவ் பண்ணீங்கன்னு சொன்னோன்னா அந்த சென்சார் போர்டு அந்த கமிட்டியில, ஸ்கிரீனிங் கமிட்டியில போயிட்டு அந்த வார்த்தையே எடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால தொடர்ச்சியாக இந்த மாதிரி வரக்கூடாதுங்கனாலும் இது பெரிய டைரக்டர், பெரிய படம்ங்கிறதெல்லாம் சென்சார் போர்டு கிடையாது. நீங்க 1 கோடியில படம் எடுத்தாலும் 500 கோடியில படம் எடுத்தாலும், சாதாரண நடிகர் நடித்தாலும் பெரிய நடிகர் நடித்தாலும்
சென்சார் போர்டு ரூல்ஸ் வந்து ஒண்ணுதான். சார், சென்சார் குழு உறுப்பினர்கள் வந்து மத்திய அரசு தான் பொதுவாக நியமிக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு சார்பா செயல்படுறாங்கன்ற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சென்சார் போர்டு ரூல்ஸுக்குள்ள இருக்கு. சப்போஸ் ஒரு சார்பா ஒருத்தர் வந்து முடிவெடுத்தால் சென்சார் போர்டு ஆர்ஓ வந்து அவரோட டிசிஷன் ஃபைனல். ஆர்ஓ வந்து இது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கு, இந்த படத்தை ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் அந்த சென்சார் போர்டோட எதிர்ப்பை கூட நம்ம வந்து ஓகே, அது ஒரு வந்து டெலிட் இது பண்ணிட்டு செட்டசைட் பண்ணிட்டு அவர் ரிலீஸ் ஆர்டர் கொடுக்கலாம். அந்த செட் அது வந்து எப்படி இருக்கணும்னால் அந்த சென்சார் போர்டு மெம்பர் தெரிவித்த எதிர்ப்பு வந்து சட்ட விதிகளுக்கு உட்படாமல் இருந்ததுன்னா அவர் வந்து எதிர்க்க மாட்டார். சட்ட விதிகளுக்கு உட்பட்ட அவர் எதிர்ப்பு தெரிவித்தா ரிவ்யூ கமிட்டி தான் போகும். சார், இப்ப பொங்கலுக்கு திரைப்படம் வெளியாக அவங்க ஏற்கனவே எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப தணிக்கை குழு வந்து அதற்கேற்றாற் போல வேகமாக செயல்பட முடியாதா எப்படி சார்? இல்ல, அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு சென்சார் போர்டு சீக்கிரம் கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க. மினிமம் ஒரு சென்சார் போர்டுல 1 வாரம் 10 நாளுக்குள்ள கொடுத்துருவாங்க. சாதாரணமா இப்பெல்லாம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுதுனால படம் பார்த்த மறுநாளே சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துட்றாங்க. எங்க பிரச்சனை வருது, எங்க இவர்களுக்கு டிலே ஆகுது என்று சொன்னால் சென்சார் போர்டு கொடுத்த அந்த அட்வைஸ் வெட்டிங், கட்டிங், மியூட்டு இதை எங்கே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலோ இல்லை எங்கெல்லாம் வந்து என்ஓசி தேவைப்படுவது, இப்ப விலங்கு துன்புறுத்துறாரு, அந்த விலங்கு நாங்கள் துன்புறுத்தல, இது ஏஐல எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவங்க லெட்டர்ல கொடுக்கணும். இல்ல விலங்கினத்துல எங்கேயாவது சர்டிபிகேட் என்ஓசி வாங்கணும். இல்ல இப்ப ராணுவத்தை பத்தி தவறா எடுத்தா ராணுவத்துக்கிட்ட இருந்து இது சரியா தான் இருக்குன்னு என்ஓசி வாங்கணும். இந்த மாதிரி இப்ப உதாரணத்துக்கு இளையராஜா பாடலை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்ல போய் தடை வாங்கியிருக்காரு. அவர் இளையராஜா பாடலை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்ஓசி வாங்கணும், இல்லது இளையராஜா கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கணும். அது வாங்கினா தான் ரிலீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இது. எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா வந்து இப்ப சம்பந்தப்பட்ட படக்குழுவுக்கு அந்த தகவலை நீங்க முன்கூட்டியே சொல்லலன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கல்ல. உடனே அதாவது படம் முடிந்து ஸ்கிரீனிங் கமிட்டி பார்த்த அடுத்த செகண்டே படக்குழுவை கூப்பிட்டு அவர்கள் சொல்லிடுவாங்க. எதுவுமே தாமதமே ஆகாது. இன்னும் சொல்ல போனா மறுநாள் சொல்றோம், நாளைக்கு சொல்றவங்கலாம் கிடையாது. நாங்கள் படத்தை பார்த்துட்டோம்னா பார்த்து முடிச்சு நாங்க ஒரு 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணுவோம். 10-15 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ண முடித்த உடனே படக்குழுவினர் தயாராக இருப்பார்கள். அவர்களை உள்ள கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் மியூட் பண்ணணும், இதெல்லாம் நீங்க மாடிஃபை பண்ணணும்னு நாங்க சொல்லுவோம். அவங்க ஏற்றுக்கொண்டா உடனே சர்டிபிகேட் கொடுக்கப்படும். ஏற்றுக்கொண்டா உடனே அவங்க அந்த ரிவ்யூ மாடிஃபை பண்ணி அந்த திருப்பி அந்த விஷுவல கொடுக்கணும். அது அவங்க சொன்னபடி மாடிஃபை பண்ணிருக்காங்களான்னு ஒரு வெரிஃபை பண்ணுவார். ஆர்வவே வெரிஃபை பண்ணிடுவாரு. வெரிஃபை பண்ண உடனே சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. சார், இப்ப தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தரே வந்து புகார் கொடுக்க முடியுமா ஒரு படம் பத்தி? கண்டிப்பா கொடுக்கலாம். அந்த ஒருத்தர் கொடுக்கக்கூடிய புகார் தணிக்கை குழுவின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் அது வந்து கண்டிப்பாக அதை ஆர்வம் ஏற்றுக்கொண்டு ரிவ்யூ கமிட்டிக்கு போகணும். இல்லைன்னா தணிக்கை படக்குழுவுக்கு சொல்லுவாங்க. படக்குழு நாங்க இதை மாத்திக்கிறோம் என்று சொன்னால் அதை வந்து மாத்தி கொடுக்கலாம். இல்ல சார் இது எங்களுக்கு தேவைப்படுற சீனு கண்டிப்பாக தேவை அப்படின்னா ரேட்டிங்கை மாத்த சொல்லுவோம். அப்ப நீங்க யூஏ கேட்காதீங்க, ஏ வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல யூஏ 16 கொடுப்பாங்க. அதாவது 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பேரண்டல் கைடன்ஸோட பார்க்கலாம் அப்படின்ட்டு. இல்ல யூஏ 12 ஒன்று இருக்கு, 12 வயசுக்கு மேற்பட்டவர்கள் பேரண்டல் கைடன்ஸோட பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் இருக்கு. மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றத்துல வந்து சிபிஎஃப்சி சொல்லியிருக்கு. இப்ப அனுப்புனதோட சரியா இல்ல படத்தை பார்த்திருப்பாங்க ஆனா முடிவு மட்டும் இன்னும் எடுக்காம இருக்காங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல மறு ஆய்வுக்கு கொடுத்து பார்த்த 3 நாளுக்குள்ள படத்தை பார்த்துருவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய படக்குழு தயாரித்தது, ஒரு பெரிய நடிகர் தயாரித்தது. அது நடிச்சதுனால உடனே வித்தின் 3 to 4 daysல பார்த்துருவாங்க. பார்த்த மறுநாளே அல்ல அதுக்கு அடுத்த நாளே சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க, சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ். அவங்களும் வந்து இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவர்கள் மாற்றி கொடுக்க வேண்டும். இல்ல என்ஓசி ப்ரொடியூஸ் பண்ணணும்னா என்ஓசி ப்ரொடியூஸ். இங்க எங்க தவறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா இவங்க என்ஓசி ப்ரொடியூஸ் பண்றதுல டிலே ஆகலாம். அப்ப அவங்க என்ஓசி ப்ரொடியூஸ் பண்றதுல ஆகக்கூடிய டிலே தான் படத்துக்கான அந்த சான்றிதழ் கிடைக்கிறதுலயும் தாமதமாகுதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா, அதனாலதான் டிலே ஆகும். இல்ல இதுல வந்து அரசியல் காரணங்கள்லாம் நிச்சயமாக யாருமே தலையிட மாட்டாங்க. இது மாதிரி எவ்வளவோ கருத்துக்கள் படங்கள்லாம் வந்திருக்கு, நீங்க பார்த்திருக்கலாம். ஒரு தனிப்பட்ட மனிதரை தவறாக சித்தரித்தோ, நாட்டை தவறாக சித்தரித்தோ, இல்லை ராணுவத்தை இழிவுபடுத்தினால் மட்டும்தான்
இந்த மாதிரி தணிக்கையில வந்து மாட்டுமே தவிர மற்றபடி வேற எந்த விதமான சாதாரண காட்சிகளுக்கெல்லாம் தடை கிடையாது. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, விஜயின் திரைப்படம் வந்து எதிர்ப்புகளை சந்திப்பது என்பது புதிதான ஒரு விஷயம் அல்ல. கடந்த காலத்தில் அவர் நடித்த பல திரைப்படங்கள் வந்து இந்த மாதிரியான பல நெருக்கடிகளை வந்து சந்தித்திருக்கின்றது. ஆனால் இந்த ஜனநாயகன் திரைப்படம் என்பதே அவர் அரசியலுக்கு வந்த பிற்பாடு வெளியாகக்கூடிய படம். அதே நேரத்தில் கடைசி திரைப்படம். இந்த திரைப்படத்தோட அவர் வந்து ஓய்வு கொடுத்துட்டார் திரைத்துறைக்கு. தொடர்ந்து முழுநேர அரசியலில் ஈடுபட போறேன் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அதன் காரணமாக இப்ப யதார்த்தமாக வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் கூட அது நெருக்கடியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட இன்னொரு பக்கம் வந்து சொல்றாங்க. ஜனநாயகன் பட வழக்கில் நாளை காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் சென்சார் விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் நாளைய தினம், அதாவது ஜனவரி 9 தீர்ப்பு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஜனவரி 9 நாளை காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வெளியாகும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க கோரிய வழக்கில் நாளை காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வெளியாக உள்ளது. சென்சார் சான்றிதழ் வழங்கப்படாததால் ஜனநாயகன் படத்தினுடைய வெளியீடு என்பது ஒத்திவைக்கப்பட்டது. முதல்ல ஜனவரி 9 ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த சென்சார் சான்றிதழ் விவகாரம் பூதாகாரமாக கிளம்பியது. இந்த சென்சார் சான்றிதழ் வழங்குவது தொடர்பான வழக்கில் இது பின்னாடி தள்ளிக்கிட்டே போகுது. அப்படிங்கும்போது தயாரிப்பு குழு தரப்பில் நீதிமன்றத்தை அணுகினாங்க. நீதிமன்றத்தில் இது தொடர்பான விசாரணை அப்படிங்கிறது காரசாரமாக நடைபெற்று வந்தது. நேற்றைய தினம் கூட சென்சார் போர்டு தரப்பிலையும் சரி, தயாரிப்பு குழு தரப்பிலையும் சரி காரசாரமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. நீதிபதி தரப்பிலையுமே கேள்விகள் நிறையவே கேட்கப்பட்டது. நீதிமன்றம் கேட்டிருந்த கூடிய நிறைய ஆவணங்களையுமே சென்சார் போர்டு தரப்பில் அவங்க தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த தொடர்ந்து இது போன்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது இருதரப்பு வாதங்களையுமே கேட்ட நீதிமன்றம் ஜனவரி 9 இது தொடர்பான தீர்ப்பு வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருந்தது. இந்த நிலையில் நாளை காலை 10:30 மணிக்கு இந்த ஜனநாயகன் சென்சார் சான்றிதழ் வழக்கு தொடர்பான அந்த தீர்ப்பு வெளியாகும் என்கிற முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். ஓவர் டு யூ சுரேஷ். வணக்கம். ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்று பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதாவது படத்துக்கு எதிராக புகார் வந்ததுனால இந்த படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சென்சார் போர்டில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த புகாரை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்றைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் சென்சார் போர்டு தரப்புல தாக்கல் செய்யப்பட்டது. இந்த படத்தை ஆய்வு செய்த குழுவில் இடம்பெற்றவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில இந்த மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வாதம் சென்சார் போர்டு தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இந்த படத்தை ஒரு ஆய்வுக்குழுவில் உள்ள உறுப்பினருடைய பரிந்துரையில திருப்தி இல்லை என்றால் அந்த படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பலாம், அதுக்கு சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு வாதம் மத்திய அரசு, அதாவது சென்சார் போர்டு தரப்பில் முன்வைக்கப்பட்டது. மேலும் இந்த மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புவது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஏற்கனவே தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வாதமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விஷயத்துல எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை, சென்சார் போர்டுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்த முடியாது என்றும் வாதிடப்பட்டது. அதே சமயம் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்புல படத்தை முதல்ல பார்த்த ஒரு குழுவினர் 5 பேர் கொண்ட குழுவினர்ல ஒருவர் ஆட்சேபம் தெரிவித்தார் இருந்த போதும் கூட பெரும்பான்மை முடிவு அடிப்படையில இந்த படத்துக்கு UA சான்றிதழ் வழங்க முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில இந்த சான்றிதழை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று பட நிறுவனம் தரப்புல வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி CP ஆஷா இந்த வழக்கின் தீர்ப்பை நாளைக்கு அறிவிப்பதாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில இந்த வழக்கு நாளை காலை 10:30 மணிக்கு தீர்ப்புக்காக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. நாளை காலை 10:30 மணிக்கு நீதிபதி ஆஷா இந்த வழக்கில் தீர்ப்பளிக்க இருக்கிறார். சென்சார் போர்டு சான்றிதழ் கிடைக்காததால் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீட்டு தேதி ஒத்திவைக்கப்படுவதாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விஜயின் ஜனநாயகனுக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் மத்தியில் ஆதரவு மேலோங்கி இருக்கிறது. தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் மோடியை டாக் செய்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்.
மத்திய பாஜக அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறது என குற்றம் சாட்டியிருக்கும் சோடங்கர், அரசியலுக்காக சினிமாவை பகடைக்காயாக்க வேண்டாம், பாஜகவின் மிரட்டல் அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என்றும் கூறியிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களே நடிகர் விஜயை அல்ல, அரசியல்வாதி விஜயை எதிர்கொண்டு உங்களுடைய 56 இன்ச் மார்பின் வலிமையை நிரூபியுங்கள் என்றும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் கிரீஷ் சோடங்கர். அரசியல் காரணங்களுக்காக படத்தை முடக்குவது ஆபத்தானது என விமர்சனம் செய்திருக்கும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, இடி, சிபிஐ, வருமான வரித்துறை வரிசையில் சென்சார் போர்டும் மோடி அரசின் அரசியல் ஆயுதமாகிவிட்டது, இதை மௌனமாக வேடிக்கை பார்க்க முடியாது என்று கூறியிருக்கிறார். இதே விமர்சனத்தை முன்வைத்திருக்கும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர், சினிமாவுக்கு அரசியல் ஒப்புதல் தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். மெர்சல் விவகாரத்தில் மோடியை ராகுல் காந்தி நேரடியாக விமர்சித்த பதிவு ரீட்வீட் செய்து பாஜக ஜனநாயகன் படத்திற்கான சென்சார் சான்றிதழை நிறுத்தி வைத்து பட வெளியீட்டை தடுத்திருக்கிறது என குற்றம் சாட்டியிருக்கிறார் காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த். ஏற்கனவே ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கவில்லை என்றால் கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரி தெரிவித்திருந்தார். விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்கப்படாததற்கு பல்வேறு தரப்புகளிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் விரைவில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்க கூட்டணி பேச்சுவார்த்தையும் தீவிரமாகியிருக்கிறது. திமுக கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் நிர்வாகிகள் சொல்லி வரும் வேளையில் காங்கிரஸ் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்தது உண்மை என்று போட்டுடைத்தது அரசியல் அரங்கில் கவனம் பெற்றது. இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விஜயின் ஜனநாயகனுக்கு ஆதரவாக ஆதரவு குரல் மேலோங்கி இருப்பது அரசியல் களத்தில் அதிக கவனம் பெற்றிருக்கிறது.